டெல்லியை முதல் துக்ளக் என்று ஆளுகிறான். முகமதுக்கு பின் துக்ளக் என்பவன் 1340 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆளுகிறான். அப்ப டெல்லியில பேசப்பட்ட மொழி பிரகிருத மொழி என்பதுதான் டெல்லியில பேசப்பட்டிருக்கிறது. அந்த டெல்லி மக்களால் பேசப்பட்ட பிரகிருதம் என்கிற மொழியும் அதோடு அரபி மொழியும் பாரசீக மொழியும் சேர்ந்ததுதான் உருது மொழி. அந்த உருது மொழிக்கு பின்னால் லல்லுஜுலால் என்பவர் தான் பிரகிருதத்தையும் சமஸ்கிருதத்தையும் இரண்டையும் சேர்த்து இந்தி என்கிற ஒரு எழுத்தை அவன் உருவாக்குகிறான். அவன் உருவாக்கிய பின்பு அதுக்கு முதலாக ராமானுந்தர் என்கிற ஒருவர் தான் அந்த வடக்கத்திய கடவுளாக இருக்கிற ராமனை அவன் தான் செய்யுள் மூலமாக எழுதியிருக்கிறான். முதலாக இந்திய எழுத்திலே வந்த செய்யுளே அதுதான். எழுதினவன் ராமானுந்தர் என்பவர் தான் எழுதுகிறார். அதற்கு பின்னால் காசியில பிறந்த கபீர்தாஸ் அவர்கள் அதுக்கு பின்னால் எழுதுகிறார். இந்த ஆண்டுகள் எல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் 480 ஆண்டுகளுக்கு முன்னுதான் இந்தியே பிறந்திருக்கிறது. இப்ப யோசித்து பாருங்கள், 5300 ஆண்டு காலத்திற்கு முன்னால் பிறந்த தமிழ் எங்கே? 480 ஆண்டுகளுக்கு பின்னால் பிறந்த இந்த இந்திய எங்கே? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இங்கே இந்தியாவுக்கு வருகிற பிரதமர் என்ன சொல்லுகிறார்? எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், தமிழ் செம்மொழி ரொம்ப எனக்கு பிடிக்கும் என்று சொல்லுகிறார். தமிழ்நாட்டில் பிறந்த தமிழச்சி என்று சொல்லப்படுகிற நிதித்துறை அமைச்சர் நம்ம தங்கத்தினருக்கு ரொம்ப வேண்டியவர். டெல்லிக்கு போனால் அவரை பார்க்காமல் வரமாட்டார். ஏன்னா இவர் நிதியமைச்சர், அவர் நிதியமைச்சர், இவர் தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர். தமிழச்சி என்று சொல்லி கொண்டிருக்கிற இந்தியாவில் இருக்கிற இந்தியாவினுடைய தலைமையில் இருக்கிற அமைச்சர் சகோதரி மாண்புமிகு நிர்மலா சீதாராமன். அவர் எப்பொழுதும் தன்னுடைய நிதிநிலை அறிக்கையை பட்ஜெட் அதை செலுத்துகிற பொழுது அவரும் திருக்குறளை சொல்றார். இன்னும் சொல்ல போனால் சட்டமன்றத்திலே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார்கள், உலகத்துக்கு எங்கு போனாலும் எங்களுடைய பிரதமர் மாண்புமிகு பிரதமர் நானும் தங்க தென்னரசு அவர்களும் அண்ணாச்சார்களும் நாங்கள் பெரிதும் மதிக்கின்ற இந்தியாவுடைய பிரதமர்